தமிழ்நாட்டுல அதிக கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட ஒரு மலை சுற்றுலா தலம் எது அப்படின்னு கேட்டோம்னா மூலிகைகளோட ராணி அப்படின்னு சொல்லப்படுற கொல்லிமலையை சொல்லலாம். ஒரு 2 நாள் மலை கிராம மக்களோட தங்கி நம்ம சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு ஏத்த இடம் தான். மலை மேல இருக்கக்கூடிய பழங்குடியினர் சந்தை, ஆகாயகங்கை அருவி, அரப்பளீஸ்வரர் கோயில், மாசிலா அருவி, நம்ம அருவி, தாவரவியல் பூங்கா, சீக்குப்பாறை வியூ பாயிண்ட், படகு இல்லம், எட்டுக்கை அம்மன் கோயில் சொல்லிட்டு பல இடங்கள் பழமை மாறாம இருக்கும். அது எல்லாமே பார்த்து நம்ம சுத்தி பார்க்க ஏத்த ஒரு மலை சுற்றுலா தலம் தான். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கொல்லிமலையை பொறுத்தவரையிலும் பைக் பிரியர்களுக்கு ஒரு சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாமக்கல்ல இருந்து இந்த மலையடிவாரமான காரவள்ளி வந்துட்டோம் அப்படின்னா அங்கிருந்து மலை மேல ஏறும்போது கிட்டத்தட்ட 70 கொண்டை ஊசி வளைவுகள் கடந்து நம்ம மேல ஏறுற மாதிரி இருக்கும். இந்த கொண்டை ஊசி வளைவுகள் ஒவ்வொன்றத்தையும் கடந்து மேல போறதே அவ்வளவு அட்வென்ச்சராகவும் அவ்வளவு த்ரில்லிங்காகவும் இருக்கும். இந்த இடத்துல நம்ம பைக்ல போறது எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி நாமக்கல்ல இருந்து டைரக்டா கொல்லிமலைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்கு. அதுல வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும். கூடவே கொல்லிமலையிலே நம்ம தங்கி சுத்தி பார்க்கிறதுக்கு பல தங்கும் விடுதிகள் இருக்கு. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணி அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். நம்ம இந்த மலை மேல ஏறினதுமே முதல்ல வர்றது சோளக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம் தான். இந்த இடத்துல ஒரு பழங்குடியினர் சந்தை இருக்கும். இங்க மலை மேலேயே விளைஞ்ச அந்த மிளகு, சீரகம், தேனு, பலாப்பழம், அன்னாச்சி பழம், மலைவாழைப்பழம் சொல்லிட்டு நிறைய பொருட்களை விற்பனை பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கலாம். கூடவே இந்த இடத்துல சைவ ஆட்டுக்கால் சூப் விற்பனை பண்ணுவாங்க. அதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்து போனீங்க அப்படின்னா அரப்பளீஸ்வரர் கோயில் இருக்கும். இந்த திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இவங்க எல்லாம் தேவாரம் பாடின ஒரு திருத்தலம் தான். சிவபெருமான் சுயம்புவா தோன்றின ஒரு கோயில்னு கூட சொல்லலாம். சிவபெருமானுக்கு அம்மன், விநாயகர், முருகருக்குன்னு சொல்லிட்டு உள்ளவே